அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நாசம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழிகள்லாம் வாங்கிட்டு வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா 166 நாள் ஆக போகுதுங்க. கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டே வருது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 உருப்படி இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பிடிச்சிக்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பண்ணையில் இருக்கிற கோழியும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்க்கு ரெடி ஆகிட்டே வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட 120 நாள் பக்கம் ஆக போகுதுங்க. அது இன்னொரு மாதத்தில் நம்ம சேல்ஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம கோழி குஞ்சு விடுறதுக்கு முன்னால் நம்ம கோழி குஞ்சுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த புழுவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் புழுன்னு சொல்லுவாங்க. இது போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெள்ளை புழுக்கள் உற்பத்தி பண்ணி போட்டிருந்தேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் புழு உற்பத்தி பண்ணோம். பட் ஆனால் எனக்கு கரெக்டாக வரல. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான முறையில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த டப்பாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புழுக்கள் இருக்குதுங்க. இன்னொரு 4-5 டப்பாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டு உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் கோழி குஞ்சுகள் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த தீவன செலவு குறைக்கிறதுக்காகவும் கோழியோட நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த புழுக்கள் அசோலாவெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தீவன செலவெல்லாம் குறைங்க. ஏன்னா தீவனோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. இதுக்கு உணவுன்னு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டு காய்கறிகள் வேஸ்ட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தாவே போதும், நல்லா உற்பத்தி ஆயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.